ஆலோசனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா, பன்னீர்செல்வம் இப்படி பல பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மூத்த நிர்வாகி உங்க கருத்து இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், போனது போக எஞ்சியுள்ளதாவது மிஞ்சுமா என்று எண்ணி இருக்கிற நேரத்தில் அதற்கும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்பதுதான் என்னுடைய வேதனை. எனவே இனியாவது இயக்கத்திலிருந்து யாரையும் நீக்குவதோ அல்லது மற்றவர்களை ஒதுக்குவதோ அந்த நடவடிக்கை எடுக்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை, கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சார், அப்பயே நீங்க ஓபிஎஸ், சசிகலா இவங்களை நீக்கினப்ப அவங்களை சேர்த்துறதுக்கு நீங்க குரல் கொடுக்கல. அதாவது கட்சி வளர்ச்சிக்கு, கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் கட்சிக்கு குந்தகமாக இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. கட்சிக்கு குந்தக விளைவிக்கிறவர்கள் அல்லது கட்சியை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து, அதாவது கிராமத்திலே சொல்வதை போல நாட்டாண்மை செய்கிற அந்த மனநிலை இருக்கக்கூடாது என்பதால் தான் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத நிலையிலே சில பேரை கட்சியில் சேர்ப்பதற்கு அப்பொழுது நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை. அந்த நிலை தான் எனக்கும் ஏற்பட்டது. எனவே கட்சியினுடைய நலன் கருதி அனைவரும் கட்சியினுடைய நலனை கருத வேண்டும், கட்சியினுடைய நலனை எண்ணி பார்க்க வேண்டும். காரணம், கட்சியால் தங்களுடைய நலனை முன்னிறுத்தக்கூடாது. கட்சியை வைத்து தங்களுடைய நலனை முன்னிறுத்தி கட்சியை பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது. அந்த வகையில் தான் சில பேர்களை சில நேரங்களிலே நாங்கள் தவிர்த்தோம். சில நேரங்களிலே அவர்கள் திருந்தி அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே நடந்து கொண்டால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்திற்கு பாடுபடுவதும் நல்லதுதான். நோ, அது போன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி இருந்தால் இந்த விலகல் கடிதத்தோடு உங்களை பேட்டி காண மாட்டேன். எனவே வேறொரு கட்சியில் சேர்ந்துவிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பேன். அந்த எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய அரசியலை பொறுத்தவரையில் நான் தெளிவாக ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகை மூலமாக சொல்லுகிறேன். அதாவது என்னுடைய எதிர்காலத்தை காலம் தீர்மானிக்கும். அதாவது காலம் தீர்மானிக்கும். அதாவது ஃபியூச்சர் alone will decide my future. Future alone will decide my future. அதுதான் என்னுடைய கருத்து. வேறு கட்சியிலே சேர்கிற அந்த எண்ணம் எனக்கு இதுவரை ஏற்படவில்லை. எனவே அந்த பேச்சுக்கே இடமில்லை. சார், முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் கட்சி ஆரம்பிச்சதிலிருந்தே அதிமுகவை ஒரு பொருட்டாவே கருதல. இந்த நிலையில லீமா ரோஸ், மார்டின் குடும்பத்தை சேர்ந்த லீமா ரோஸ் அதிமுகவோட இணைச்சு இப்ப கட்சி பிளவுபட்டிருக்கு. இது ஏற்கனவே, அதாவது ஆரம்பத்திலிருந்தே இந்த அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற நிலையில் தாவேகா நினைச்சிருக்கீங்க? இல்ல, அதாவது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று சொன்னால், அந்த அளவுக்கு நம்முடைய இயக்கத்தை நாம் ஒரு அசைக்க முடியாத வலுவான இயக்கமாக நாம் காட்டிக்கொள்ள தவறிவிட்டோமா என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்மை புறக்கணித்தவர்களே அல்லது நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறையாக சொல்லக்கூடாது. நாம் அவர்கள் களத்திலே நம்மை அவர்கள் எதிர்கொள்ளுகிற அளவுக்கு நம்மை நாமே வளர்த்து கொள்வதுதான் நல்லதே தவிர, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் குறைவிட்டுக் கொள்வதில் அர்த்தமில்லை. அதாவது இது இந்த இயக்கம் ஒரு வளர்கிற இயக்கம், வளர்ந்து வருகிற இயக்கம். எனவே வரவு முக்கியம். எனவே யார் வேண்டுமானாலும் கட்சியிலே இணைக்கலாம், சேர்க்கப்படலாம். அது பொதுச் செயலருடைய முடிவு, கழகத்தினுடைய தலைமையினுடைய முடிவு. ஆனால் அப்படி சேருபவர்கள் இந்த
கழகத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமே தவிர கழகத்திற்கு விரோதமாக யாரும் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எனவே கட்சியிலே புதிதாக சேர்த்து கொள்வதிலே தவறில்லை. அப்படி சேர்த்து கொள்ளப்படுபவர்கள் இந்த இயக்கத்திற்கு உழைக்க வேண்டும், இந்த இயக்கத்தை வளர்க்க கூடியவராக அவர்கள் இருக்க வேண்டும். காரணம் ஒரு சிலர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி தாவேக்காக்கு ஆதரவு தெரிவித்ததான் காரணம். இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பூத் நிர்வாகி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எந்த முடிவெடுத்தாலும் ஆதரவோ எதிர்ப்போ மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி ஒருமித்த முடிவோடு எந்த முடிவு வேண்டாலும் எடுக்கலாம். அரசியலில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம், அதில் தவறில்லை. ஆதரவு எதிர்ப்பு என்கிற அந்த பேச்சுக்கு இடமில்லை. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு கட்சிக்கு வரும். இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். எனவே அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்ததைப் போல கட்சிகள் முடிவெடுக்கும். அதற்கான அந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய எண்ணம் எங்களுடைய இயக்கத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எந்த முடிவானாலும் உட்கார்ந்து கலந்து பேசி ஒத்த முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆலோசனை. எடுக்காம தலைமை சொல்றது கேட்காம அவங்க தனியா போய் பிரிஞ்சு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கொரோனாவோட கட்டளை மீறி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்பே அல்லது பொதுச் செயலரை அணுகி பொதுச் செயலரோடு கலந்து பேசி இந்த ஒருமித்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்காதது தான் இந்த ஒரு குறையாக என்னுடைய கண்டுக்கப்படுகிறது. அப்படி எடுத்திருக்க வேண்டும். கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறார், அவர் தான் கட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார், அவர் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி நம்ம ஆளுங்கட்சி ஆளுகிற அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்ட பிறகு ஆளப்போகிற கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா, ஆதரவு கொடுத்தால் சரியாக இருக்குமா, அல்லது எந்த வகையிலே நாம் எப்படி எந்த நிபந்தனையோடு ஆதரவு கொடுப்பது, இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமா என்பதெல்லாம் உட்கார்ந்து பேசி எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் பாஜகவோட பின்புலமா செயல்படுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிளவுக்கு காரணம் பாஜகவோட பின்னால இருந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.